மகாபாரதம். காரணமில்லாமல் இங்கு எந்த காரியம் நடப்பதில்லை, நடக்கப் போவதும் இல்லை. பாரத போர் முடிவில் கிருஷ்ணர் தேரில் அமர்ந்தபடி, அர்ஜுனா, போர்தான் முடிந்துவிட்டதே, இனியும் ஏன் நின்று கொண்டிருக்கிறாய்? தேரை விட்டு இறங்கு என்றார். மைத்துனா, நீ என் போரில் வெற்றி பெற செய்தாய், மகிழ்ச்சி. வெற்றி பெற்றவனே தேரோட்டிதான் கையை பிடித்து இறக்கிட வேண்டும் என்ற சம்பிரதாயம் உண்டே, அது மறந்துவிட்டாயா? அப்படி செய்வது எனக்கு பெருமை அல்லவா? நீயும் என்னை கீழே இறங்கு என்று ஆணையிடுகிறாயே, இது என்ன நியாயம்? அர்ஜுனன் வார்த்தைகளை கிருஷ்ணர் காதில் வாங்கி கொண்டதாகவே தெரியவில்லை. தேரை விட்டு இறங்கு என்றார் கண்டிப்புடன். வருத்தத்துடன் அர்ஜுனன் கீழே இறங்கினான். அப்போது அவர், தேரின் பக்கத்தில் நிற்காதே, சற்று தள்ளி நில் என்றால் அதட்டலுடன். அர்ஜுனால் கிருஷ்ணனின் அதட்டலை பொறுத்து கொள்ள முடியவில்லை. வெற்றி பெற்ற மகிழ்ச்சி கூட மனதை விட்டு அகன்று விட்டது. ஒன்றும் புரியாதவனாய் தள்ளி நின்றான். வாடிய முகத்துடன் என்று அவனை கட்டி புன்னகைத்தார் கிருஷ்ணர். தேரிலிருந்து குதித்து ஓடிச் சென்று அர்ஜுனனை இறுக்கி கட்டி அணைத்துக் கொண்டார். அந்த கணமே தேர் தீப்பற்றி எரிகிறது. பார்த்தாயா, தேர் எரிகிறது, அதனால்தான் உன்னை இறங்கச் சொன்னேன் என்றார். தேர் ஏன் எரிந்தது? அர்ஜுனன் ஏதும் புரியாமல் கேட்டான். அர்ஜுனா, போர் புரியும் போது கௌரவர்கள் உன் மீது பல அஸ்திரங்களை ஏவினர். அவற்றின் சக்தியை அளவிட முடியாதது. தேரில் நானும் தேர்கொடியில் அனுமனும் இவ்வளோ நேரம் அதை தடுத்து கொண்டிருந்தோம். அதனால்தான் அவை வலிமையற்று கிடந்தன. நான் முதலில் தேரில் இருந்து இறங்கி இருந்தால் தேர் அப்போதே தீப்பிடித்து எரிந்திருக்கும். ஆனால் அது தடுப்பதற்காகத்தான் நான் உன்னை முதலில் இறங்கச் சொன்னேன். நான் தேரை விட்டு குதித்ததும் தேர்கொடியிலிருந்து அனுமன் புறப்பட்டு விட்டான். அஸ்திரங்களின் சக்தி தலை தூக்கியது. தேர் பற்றி எரிய தொடங்கிவிட்டது. உண்மை இப்படி இருக்க, நீயும் போரில் வெற்றி பெற்றன் உன்னை கௌரவிக்கவில்லை என்று வருத்தப்படுகிறாய். வெற்றி பெற்றதும் நான் இன்னும் ஆணவம் உனக்கு வந்துவிட்டது அர்ஜுனா. ஆணவ அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதை மறந்துவிடாதே என்று அறிவுரை கூறினார் கிருஷ்ணர். பெயர் பற்றி எரிந்ததும் போல அர்ஜுனனிடம் இந்த ஆணவம் பற்றி எரிந்து சாம்பலானது. காரணம் இல்லாமல் இங்கு எந்த காரியமும் நடப்பதில்லை, நடக்கப் போவதும் இல்லை. இறைவனின் படைப்பில் ஒவ்வொன்றும் ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது. இறைவன் நீங்கள் நினைக்கும் அல்ல, நீங்கள் விரும்பும் காரியத்தை நடத்தி வைக்கவில்லை என்பதற்காக இறைவனுக்கு உங்கள் மீது கருணை இல்லை என்றோ, இறைவன் உங்களை கைவிட்டு விட்டான் என்றோ அர்த்தமில்லை. ஒரு பெரும் துன்பத்தில் இருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு மட்டுமே அந்த விஷயம் நடக்காமல் இருக்கலாம். இந்த கதையை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.